ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீடு எப்போவுமே ஒட்டடை பிரச்சனை இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு நல்ல ஒரு வாசனையோடையும் பூச்சி தொந்தரவு இல்லாமலும் இருக்கணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 20 வருஷம் பழைய டைல்ஸாக இருந்தாலுமே கொஞ்ச நேரத்தில் இப்படி பளிச்சுன்னு மாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை ஒரே நாளில் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். நரமுடி வந்துருச்சுன்னா நம்ம கடைகளில் விற்கக்கூடிய ஹேர் டையை வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதில் கெமிக்கல் கலந்துருக்கிறதுனால நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வருங்க. கண்ணில் பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைவலி பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருங்க. அது எதுவுமே வராமல் ஒரே நாளில் நம்ம நரமுடி பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நரமுடி வராமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 100% நேச்சுரலுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 2ங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ராகி அடை நான் எடுத்துக்கிட்டேங்க. வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டு ராகி அடை செஞ்சு சாப்பிட்டேங்க. ஹெல்தி ஃபுட்டு, அது மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 எடுத்துக்கிட்டேங்க. இதுதான் காலையில் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு. திரும்ப லஞ்சுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி லஞ்சுக்கு சாதம் எடுத்துக்கலைங்க. அதுக்கு பதிலாக சிக்கன் செஞ்சுருந்தேன். அதனால் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி புடலங்காய் பொரியல் செஞ்சுருந்தாங்க, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சாதம் எடுத்துக்காமல் அதுக்கு பதிலாக காய்கறிகள், இந்த மாதிரி சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு எது வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். சாப்பாட்டை எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் ஆகலாங்க. அதுக்காக சாப்பிடவே கூடாதா சாதத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சோறு சாப்பிடணும், முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சாப்பிடுங்க. அதே மாதிரி நைட்டு பார்த்திங்கன்னா 2 தோசை எடுத்துக்கிட்டேன். சாம்பார் செஞ்சுருந்தாங்க, அந்த சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். புடலங்காய் பொரியல் மீதி இருந்தது, அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டேங்க. வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 2 பார்த்திங்கன்னா சூப்பராகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. எப்போவுமே நீங்கள் வீடு துடைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு டப்பில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கற்பூரம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கற்பூரம் பார்த்திங்கன்னா பூச்சி தொந்தரவை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசனை இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. கல்லுப்பு பார்த்திங்கன்னா கண் திருஷ்டியை ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கிருமி நாசினி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு கிருமி நாசினி. ஒயிட் கலர் டைல்ஸில் மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால கலர் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாதுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 சொட்டு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாலாம் தேவையில்லைங்க. ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால நம்ம டைல்ஸ் நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு மாறுங்க. எவ்வளோ அழுக்கான டைல்ஸாக இருந்தாலுமே நல்லா பளிச்சுன்னு மாறிடும். ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால டைல்ஸ் வலிக்கு விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வலிக்கு விடாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு இருக்கு இல்லையா, ஒரு 4-5 கிராம்பை ஒரு துணியில் மடித்து அதில் கொஞ்சமாக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் இருக்கு இல்லையா, அதை உள்ளே கட்டி விட்டுருங்க. டேரெக்டாக தண்ணியில் கொட்டினீங்க அப்படின்னா நமக்கு கட்டி கட்டியாக மாறிடுங்க. இதுவே துணியில் இந்த மாதிரி முடிஞ்சு போகும்போது நமக்கு ஈஸியாகவே தண்ணியில் கரைஞ்சி போயிடும். கிராம்பும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இந்த கிராம்போட வாசனைக்கு பார்த்திங்கன்னா பூச்சி தொந்தரவு தரையில் இருக்கவே இருக்காதுங்க. முக்கியமாக எறும்பு தொந்தரவுலாம் இருக்காது. அவ்வளோதாங்க. இப்போ ஃப்ளோர் கிளீனிங் லிக்விடை இதில் ஊற்றிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு துடைக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. வீடு துடைக்கும் போது மாப் எப்போவுமே நல்லா ட்ரையாக இருக்கணும், ஈரமாக இருக்கக்கூடாதுங்க. ஈரமாக இருந்துச்சுன்னா அதில் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். மாப்பை நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒவ்வொரு முறையும் மாப் போட்டதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் மாப் போடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு தண்ணியே எல்லா ரூமுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் மாப் போடுறேன் அப்படின்னா 2 ரூமுக்கு ஒரு டப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வீடு நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியில் ஃபுல்லாகவே டிப் பண்ணிவிட்டு மாப் நல்லாவே புளிஞ்சு எடுத்தாச்சுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப் போட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வாட்டர் மார்க் வரி வரியாக தெரியுது, என்னோட காலடி தடமே தர ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா மாப் ஸ்டிக் முன்னாடி இருக்கணும், நம்ம பின்னாடி இருக்கணும். நமக்கு பின்னாடி தான் அந்த டப் இருக்கணும். ரிவர்ஸில் நம்ம மாப் போட்டுட்டு வரணுங்க. அதாவது வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ஒவ்வொரு டோராக சாத்திட்டு நம்ம போவோம் இல்லையா, அந்த மெத்தடில் நம்ம மாப் போட்டுட்டு வரணும். இப்போது கிச்சன் லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கிச்சனை முடிச்சிடணும். அடுத்து பக்கத்தில் இருக்க ரூம், அதுக்கு பக்கத்தில் இருக்க ரூம், அப்படியே ரிவர்ஸில் வந்துக்கிட்டே இருக்கணுங்க. அந்த மாதிரி வரும்போது நம்மளோட காலடி தடம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப் போடும் போதே கதவு ஜன்னலில் அந்த லிக்விடை யூஸ் பண்ணியே நீங்கள் தொடச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மர ஜன்னல், மர கதவுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் உளுத்து போகாமல் இருக்குங்க. நாள் ஆக ஆக அதாவது உட்டனில் இருக்கக்கூடிய அந்த பொருள் எல்லாமே சீக்கிரம் உளுத்து போகும் இல்லையா. முக்கியமாக நிலவாசப்படி எல்லாம் வெயில் காலத்தில் எறும்பு ஓட்ட போட்டு உள்ளே இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே தள்ளுங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா இந்த லிக்விட்லேயே நீங்கள் தொடச்சி எடுத்துடலாங்க. நல்லா பளிச்சுட்டு இருக்கும், வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், முன்னாடி மாப் ஸ்டிக்கை வச்சுட்டு நான் பின்னாடி அப்படியே மாப் போட்டுகிட்டே வந்துட்டேங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டில் வாட்டர் மார்க் நல்லா வரி வரியாக தெரியக்கூடாது அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு மாப் போடும்போது ஃபேனை மட்டும் போட்டுறாதீங்க. ஃபேன் போட்டுகிட்டே நம்ம மாப் போட்டோம்னா வாட்டர் மார்க் வரி வரியாக தெரியுங்க. இன்னும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் தொடச்சி எடுத்துருவாங்க, திரும்பவும் இன்னொரு டைம் நல்லா தொடச்சி எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் தேவையில்லைங்க. ஒரு டைம் தொடச்சாவே நமக்கு வாட்டர் மார்க் இல்லாமல் வந்துடும். ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவுமே மாப் போடுங்க.
அதே மாதிரி அந்த ரூம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் வீட்டில் வாட்டர் மார்க் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே நான் வந்து மாப் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு போகிறேங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நான் உள்ளே வந்துட்டு உங்களுக்கு அதாவது டைல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் கூட வாட்டர் மார்க்கும் இருக்காதுங்க. அதே சமயம் நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்குங்க. இதுவே ஒயிட் டைல்ஸாக இருந்தாலும் சரி, மார்பிளாக இருந்தாலும் சரி, அல்லது சிமெண்ட் தரையாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் நீங்கள் மாப் போட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக பூச்சி தொந்தரவு இருக்காது. நல்ல ஒரு வாசனை வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயம் டைல்ஸுமே நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் ஆகுங்க. முக்கியமான விஷயம், வீட்டில் கண் திருஷ்டி இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நரமுடி பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவதிப்பட்டு கடைகளில் விற்கிற கெமிக்கல் ஹேர் டையை வாங்கி யூஸ் பண்ணிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துடுதுங்க. அதுக்கு பதிலாக நம்மக்கிட்டே பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஹேர் டை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, ஸ்டாக் அவுட்டுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரி, இந்த ஹேர் டையை நம்ம எதை வச்சு ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரும்பூலா மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும். இது அவ்வளோவா வெளியில் மார்க்கெட்டில் வரவே இல்லைங்க. ஆனால் ஆன்லைனில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 25 கிராம் இலை பார்த்திங்கன்னா 250 ரூபா அந்த ரேட்டுக்கு இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ரேரான மூலிகை. இந்த கரும்பூலா மூலிகையில் பழம் வந்து கிடைக்குங்க. அந்த பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை விட பெரிய சைஸ்லேயும் இருக்கும். அதாவது தண்ணி அதிகமாக விளையிற இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய பழமாக இருக்கும். தண்ணி இல்லாத இடங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன பழங்களாக இருக்கும். இந்த பழங்கள் கிடைச்சதுன்னா அதை சும்மா விட்டுறாதீங்க. அது டெய்லியும் உள்ள இன்டேக்காக எடுக்கும்போது நமக்கு நரமுடி பிரச்சனை மட்டும் இல்லைங்க, உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு இது சரியான மூலிகைங்க. அதனால் இது எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. இது அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். கிடைச்சதுன்னா விட்டுறாதீங்க. சப்போஸ் இதை ரோடு ஓரங்களில் எங்கேயோ பார்த்தீங்க அப்படின்னா அதோட இலைகள் பழங்களை பறிச்சுட்டு வந்துடுங்க. இதை வச்சு தான் நம்ம ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த பழத்தை கிராமப்புறங்களில் இங்கு பழம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இதை நசுக்கி பார்த்தாவே கலர் நல்லாவே தெரியும். இப்போது அந்த இலைகளையும் பழங்களையும் நல்லா காய வச்சு மிக்ஸி ஜார்லேயே நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதுதான் கரும்பூலா பொடி. இந்த பொடியையும் அவுரி பொடியையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஹேர் டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு இந்த ஹேர் டை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட ஹேர் டை மட்டும் இல்லைங்க, ஹேர் பேக்கும் அவைலபிளாக இருக்குது. இதை ஹேர் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சீகக்காய் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஷாம்பு போட்டு குளிக்கும் போது நிறைய கெமிக்கல் நம்ம மண்டையில் வந்து அப்படியே பழிஞ்சிருக்குங்க. இதனால் பொடுகு, அது மட்டும் இல்லாமல் முடிக்கொட்டுற பிரச்சனை இந்த மாதிரி நிறைய வரும். அதுக்கு பதிலாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கில் பார்த்தீங்கன்னா 24 ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து இதை பேக் பண்ணி தான் சேல் பண்ணிகிட்ருக்கோங்க. இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க மூலிகை எல்லாமே முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய மூலிகை தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி பண்ணும். அதே சமயம் உங்கள் முடியை ஷைனிங்காகவும் நல்ல ஒரு நீளமாகவும் வளர்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஹேர் பேக் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஹேர் டை, ஹேர் பேக் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. நம்மக்கிட்ட ஃபேஸ் பேக் கூட இருக்குங்க. இந்த ஃபேஸ் பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலுங்கு மாவுன்னு சொல்லுவாங்க, குளியல் பொடின்னு சொல்லுவாங்க, பாத் பவுடர்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தோலை வந்து சரி பண்ணக்கூடியது. நமக்கு இப்போ வயசானாலுமே தோல் வந்து சுருங்கி போயிடும் இல்லையா, ஒரு மாதிரி வயசான தோற்றம் நமக்கு கிடைக்கும். அந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க. அதாவது வயசானாலுமே நம்ம தோல் வந்து சுருங்கி போகாமல் அப்படியே ஷைனிங்காகவே இருக்கும். முகத்தில் பிம்பிள்ஸ் பிரச்சனை வராது. கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். முகத்தில் நல்ல அந்த பிம்பிள்ஸ் அதனால் வந்து அந்த மார்க் இருக்கும் இல்லையா, கருப்பு கருப்பாக டாட் டாட்டாக, அந்த பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்கும். கண்ணுக்கு கீழே கருவளையம், கழுத்துக்கு கீழே கருப்பாக இருக்கிறது, மூக்குக்கு வாய்க்கு கீழெல்லாம் கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்குங்க. முக்கியமாக முகத்தை நல்லா ஷைனிங்காகவும் பளபளன்னு வச்சுருக்கும். பார்லருக்கு போய் நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணுறோம், அந்த ஃபேஷியல் இந்த ஃபேஷியல்னு பண்ணுறோம். கடைகளில் போய் நிறைய க்ரீமை வாங்கி முகத்தில் அப்புறம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலான முறையில் நம்ம ஸ்கின்னை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா வீட்டிலேயே ரெடி பண்ணக்கூடிய இந்த நலுங்கு மாவு பவுடரை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஆஃபர் கூட போயிட்டு இருக்குங்க. முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா, முடியல கை வச்சா கையோட கலந்துட்டு வருதா, தலையில சீப்பே வைக்க முடியல, சீப்பு ஃபுல்லா முடியாதான் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா, கவலையே விடுங்க. முடி கொட்டின இடத்துல 7 நாள்ல புதிய முடி வளர்றதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போறோம். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல். இதுல வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கோம். நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க. மூலிகை செடிகள்ல இருந்து டைரக்டா மூலிகையை பறிச்சு நம்ம வீட்டிலேயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்திருக்கோம். பூக்கள், காய்கள் எல்லாமே சேர்த்திருக்கோம். இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 7 நாள்ல முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும். முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லாம பொடுகு தொந்தரவும் உங்களுக்கு சரியாகும். முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும்.
இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு சொல்றாங்க. நம்ம கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ல 3 ப்ராடக்ட் இருக்குங்க. ஹேர் ஆயில், நலங்கு மாவு, சீகக்காய் மூணுமே பாத்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க. 100% நேச்சுரல், 100% ஹோம் மேடுங்க. சோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே எப்பவுமே வருஷமெல்லாம் நம்ம கிட்ட இந்த 3 ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போறோங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க. நீங்க எப்ப வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். 3 ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க. கால் கிலோவா வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர், 1/2 கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர். 3 ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்துல வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க. 2 ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியா ஆஃபர் இருக்குங்க. ஆஃபர் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், வீட்டில் விசிபிளாக தெரிகிற இடத்துலலாம் நம்ம மாப் ஸ்டிக் வச்சு போட்டுருவோங்க. இந்த கட்டிலு கடியில், சோஃபா கடியில், பீரோ கடியில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாப் ஸ்டிக் உள்ளே போகாது. கேப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் தொடப்பமும் சாக்ஸ், பழைய சாக்ஸ் ஏதாவது இருந்தால் மட்டும் போதுங்க. இப்போது இந்த தொடப்பத்தில் இந்த சாக்ஸை வந்து நம்ம உள்ளே போட்டு விட்டுட்டு நல்லா செக்யூர் பண்ணுறதுக்கு ரப்பர் பேண்டோ அப்படி இல்லைன்னா ஒரு கயிறு போட்டு நம்ம கட்டி எடுத்துக்கலாங்க. இந்த சாக்ஸில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வீடு துடைக்கிறதுக்கு லிக்விட் ரெடி பண்ணேன் இல்லையா, அந்த லிக்விடில் நல்லா டிப் பண்ணி புளிஞ்சு எடுத்துருக்காங்க. இந்த சாக்ஸ் நல்லா இப்போ ஈரமாக இருக்குது. இப்போது சோஃபா கடையில், பீரோ கடையிலலாம் கேப் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் அந்த பொருளை நம்ம தூக்கி வச்சுட்டு அந்த இடத்துல மாப் போட முடியாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக ரெடி பண்ணி வச்சாலும் சரி, அல்லது அப்பப்போ நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டாலும் சரி. மாப் ஸ்டிக் உள்ளே போக முடியாத இடங்கள், நம்ம ரொம்ப இடங்காடாக இருக்க இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம மாப் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கன்னா உங்களுக்கு சோஃபா கடையில் போட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு புழுதியும் அழுக்கு இருந்தது நீங்களே பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி ரொம்ப கேப் சின்னதாக இருக்க இடங்கள்லாம் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுக்கலாங்க. இதை நகர்த்தி வைக்கிறதுக்கு ஆள் வேணும்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. நாமளே ஈஸியாகவே மாப் போட்டு முடிச்சுக்கலாம். இந்த சாக்ஸை நம்ம துவைச்சி போட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. இப்போது நமக்கு தொடப்பம் வந்து ஈரமாயிடுச்சு இல்லையா, இதை காய வைக்கிறதுக்கு வெயிலில் காய வச்சிங்கன்னா டக்குன்னு காஞ்சிரும். அப்படி இல்லை மழை காலமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் துணி காய வைக்கிற கிளிப் இருக்குது இல்லைங்களா, ஒரு 4-5 கிளிப்பை எடுத்து இந்த மாதிரி சேர்த்து தொடப்பத்தில் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே ஃபேன் காற்றுலேயே காஞ்சிருங்க. வெயில் தான் வேணுங்கிற அவசியமே இல்லை. தொடப்பத்தை ஒவ்வொரு முறையும் வாஷ் பண்ணிவிட்டு காய வைக்கிறதுக்குமே இந்த டிப்பை நீங்கள் வெயிலில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் காயிற தொடப்பம் 1/2 மணி நேரத்தில் ஈஸியாகவே காஞ்சிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடு துடைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் இருக்கு இல்லையா, ஒரு 2 கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணியில் டேரெக்டாக போட்டிங்கன்னா கற்பூரம் கரையாது, பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் இருக்கு இல்லையா, எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த கலராக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து கைகளில் நல்லா நசுக்கி விட்டு தண்ணியோட கரைச்சி விட்டுருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக அப்படியே நிற்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம வீடு துடைக்க போகிறது இல்லைங்க, வீட்டு சுவரில் எல்லாம் துடைக்க போகிறோம். ஏன்னா சுவரில் பார்த்தீங்கன்னா பள்ளி, அந்த எட்டுக்கால் பூச்சி, ஒட்டடை இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் இல்லையா, நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஒட்டடை அடிக்க தேவையே இல்லைங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும். காட்டன் துணி எடுத்துக்கோங்க, இந்த தண்ணியில் போட்டு நல்லா நனைச்சி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடு படுக்கிற தொடப்பம் இருக்கு இல்லையா, அந்த தொடப்பத்தை எடுத்துக்கோங்க. அதில் இந்த துணியை ஃபுல்லாகவே சுற்றி விட்டு ஒரு ரப்பர் பேண்ட் அப்படின்னா கயிறு போட்டு கட்டிக்கலாம், இல்லைன்னா சேஃப்டி பின் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ சுவரோட ஓரங்களில் மேல் பகுதி எல்லாத்துலேயுமே இந்த துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டிங்கன்னா போதுங்க. கரப்பாம்பூச்சி தொந்தரவு, எட்டுக்கால் பூச்சி, ஒட்டடை பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு தொடப்பம் ஈரமாக இருக்கும் இல்லையா, இதை ஈஸியாக காய வைக்கிறதுக்கு துணி காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லைங்களா, ஒரு 4-5 கிளிப் எடுத்து இந்த மாதிரி அங்கங்கே போட்டு விட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருந்தாலும் சரி, அது முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, அது முகத்தில் கருமையாக இருக்குது, அந்த கருமையெல்லாம் போக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் சொன்ன ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒன்று வேணும்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை இயற்கையான முறையிலேயே நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.